இந்த பணம் சம்பாதிக்கிறங்கிற கன்செப்ட்ல உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ரியலான பிளேஸ்ல knowledge பேஸ்டா இருக்கு. ஓகே, நம்ம ஒரு knowledge ஸ்கில்ல லேர்ன் பண்ணுவோம். அந்த ஸ்கில்ல வச்சுட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு லீகலா என்ன வழிகள்ல மணி மேக் பண்ணிடுமோ அந்த வழிகள் எல்லாத்துலயும் மணி மேக் பண்ணுவோம். நீங்க இந்த ஓவர் நைட்ல ரிச் ஆகிறது வெளியில பார்த்து வித்தியாசமான, அதாவது நீங்க ஸ்கேமான ஒரு விஷயத்தை பார்த்து நீங்க உங்களே ஹைப் ஆக்கி கொள்றது, இப்படியான விஷயங்கள் உங்களை இல்லீகல், அதாவது ஸ்கேமுக்குள்ள கொண்டு விட்டுரும். அப்படி இல்லாம எல்லாத்துக்குமே ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு. நான் இந்த சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நான் ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஒன்று ஒரு 1 மந்த்தா தான் நான் ரன் பண்றேன், எஜுகேஷன் ரிலேட்டட் ஆனது. அந்த 1 மந்த்லயே வந்து நாங்க அவங்களோட ரெக்யர்மெண்ட் எல்லாமே ஒரு நாளைக்கு 30,000 பிளஸ் வியூஸ் எடுக்கிற அளவுக்கு நாங்க என்ன செய்யறோம், அதை வந்து பில்டப் பண்ணி எடுக்கிறோம். என்னன்னா ஒவ்வொன்றுக்குமே வந்து ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். ஓகே, எல்லா ஒர்க்குக்கும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கும். அந்த சிஸ்டத்தை வந்து நாங்க லேர்ன் பண்ணணும். அந்த சிஸ்டத்தை சரியா லேர்ன் பண்ணிட்டு அதை சரியா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னு சொன்னா எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸுங்கிறது, அதாவது அதுல இருந்து நாங்க இன்னத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஒரு விதத்துல கட்டாயமா ஃபுல்ஃபில் ஆகும். ஓகே, ஏன்னா ஒரு சரியான ஒர்க்கர், ஒரு மெச்சூர்டான ஒரு பெர்ஃபார்மர் தான் இந்த வேர்ல்டுக்கு தேவைப்படும். அதாவது அந்த பிசினஸ் செய்யறவங்களோட ஓனர்ஸ் இருக்காங்களா, அந்த ஓனர்ஸுக்கு அவங்க தான் தேவைப்படும். இப்போ அதாவது உங்களோட சேவிஸ் ஒரு ஆள் எதிர்பார்ப்பாரு. அந்த சேவிஸ் எதிர்பார்க்கிறவர் யாரா இருப்பாருன்னு சொன்னா உங்களை வச்சு உங்க மூலமா ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த ஒர்க் வந்து ஹை எக்குரசி லெவல்ல இருக்கணும். அந்த எக்குரசி லெவலை வச்சு இவர் வந்து மணி மேக் பண்ணுவார். அவர் பண்ற மணி மேக்கிங்ல 1% அவர் எடுத்துட்டு 1% உங்களுக்கு தருவார். அப்ப நாங்க எக்குரசியான ஒரு ஹை பெர்ஃபார்ம் உள்ள ஒரு மெச்சூர்டான ஒர்க்கரா இருந்தா மட்டும்தான் நாங்க வந்து கண்டினியூஸா அவர்கிட்ட இருந்து நம்ம ஏர்ன் பண்ணலாம் அந்த பிளேஸ்ல இருந்து. அதே மாதிரி growth ஆகலாம். இதுல மெயின் என்னன்னா, நீங்க ஏர்ன் பண்ணுவீங்க. இப்ப சில ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, சார் நீங்க எப்படி சொல்றீங்க, நாங்க அந்த என்ன அவன் லைக் பண்ண சொல்றான், இல்ல அந்த 500 எனக்கு காசு வந்துச்சு, இது பண்ண சொல்றான், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றான், அதுல இருந்து எனக்கு காசு வந்துச்சு, ஆனா நான் பை செல் பண்றேன், என்னோட இருந்து காசு வந்துச்சு. உங்களுக்கு காசு வரும். என்ன பிரச்சனைனா லாங் டேர்முக்கு உங்களுக்கு வராது. இது நீங்க ஃபீல் பண்ண ஆட்கள் இருப்பீங்க, அல்லது நீங்க இன்னுமே அந்த மாயைக்குள்ள மாட்டிக்கிட்டு அதுல இருந்து வெளியில வர இயலாம இருக்கிறார்களும் இருப்பீங்க. ஸோ அல்லது நீங்க இப்பதான் மணி மேக்கிங் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார்கள் இருப்பீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கி கொடுங்க. மணி மேக்கிங்கிறது வந்து ஸ்டார்ட்ல எப்படி அமையுதுங்கிறது விஷயம் இல்லை. அதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு knowledge படிக்க போறோம், நம்ம ஒரு இடத்துல இருந்து ஏர்ன் பண்ண போறோம் ரியலான பிளேஸ்ல ஸ்டார்ட்ல வந்து எல்லாமே ஜீரோல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஓகே, அதுக்கு பிறகுதான் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா நீங்க க்ரோத் பண்ணணும் உங்களை. ஓகே, அதுக்கு அந்த உங்களுடைய ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி தான் ஏர்னிங்ஸ் வரும். அப்படி நீங்க அங்க என்ன செய்யணும், உங்களுடைய ஸ்கில்லை வந்து ப்ரூஃப் பண்ணணும். முக்கியமா இந்த ஆன்லைன் மணி மேக்கிங்ல இது ஒரு வேர்ச்சுவல் ஒர்க் பிளேஸ். நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அப்ப ஒரு ஒரு வேர்ச்சுவல் பிளேஸ் தான் உங்களை இணைக்க போகுது. அப்படி இணைக்கும் போது நீங்க எப்படிப்பட்ட நபர், ஏன்னா ஒரு மொபைலோட ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தாலே போதும்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மொபைலோட நெட்வொர்க் கனெக்ஷன் இப்ப எல்லார்ட்டையும் இருக்குது. ஒரு டாக்டர் டைம் இருக்குது, அதே மாதிரி ஒரு கொப்லர் டைம் இருக்குது. எல்லாருக்கிட்டையும் மொபைலோட நெட்வொர்க் கனெக்ஷன் இருக்குது. அப்ப யார் இதுல ஜாயின் பண்ணுவாங்கிறது அதை யாருமே தடுக்க இயலாது. ஓகே, இப்ப நீங்க இந்த கிளாஸ்ல வந்து நீங்க படிக்கிற சில ஆட்கள் கேட்பீங்க, நீங்க தாராளமா வீடியோ பார்த்து எங்க வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, படிச்சுக்கொள்ளுங்க, ஒர்க் பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம ஒரு கம்யூனிட்டி, ஒரு மென்டர், ஒரு சிஸ்டம், அதுக்காக தான் நம்ம ஃபீஸ் எடுக்கிறது. அந்த கான்செப்டை விடுங்களேன். இப்ப இப்படி ஜாயின் பண்ற ஆட்கள் எல்லாரையும் அவன் ஃபில்டர் பண்ணணும். ஏன்னா ஜாயின் பண்ற எல்லாரையுமே அவன் வெஜ்ஜிட்டு இருந்தான்னு சொன்னா ஹோஸ்டிங் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றாரு, அதாவது இந்த கூகுள்ல நீங்க இண்டெக்ஸ் ஆகுது, நீங்க தெரியறதுக்காக ஒரு இடத்த உங்களை ஹோஸ்ட் பண்ணி வைக்கிறது. இது வந்து ஹோஸ்டிங் பிளான் இருக்கு. ஒவ்வொரு மாசமும் அதுக்கு நாங்க மணி பே பண்ணணும். அது அந்த யூசர்ஸை பேஸா வச்சுதான் அது இது பண்ணும். ஓகே, அந்த யூசர் எக்ஸ்ட்ரா 1 யூசர் வந்தாலும் அது வந்து என்ன செய்யாதுன்னா ஒர்க் ஆகாது, வெப்சைட் ஒர்க் ஆகாது. அந்த ட்ரஃபிக் வந்து இருக்குதானே, இப்போ ஒரு ஒரு ட்ரஃபிக் கொண்டு வருமே, அதுக்கு இப்போ இத்தனை பேர் இருக்கலான்னு அதுக்கு கூடுதலா ஒரு நபர் இருந்தாலும் அந்த மேலதிகமா பார்க்குற அவருக்கு வந்து அந்த வெப்சைட் காட்டாது. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்டா, இவங்க வந்து அதை அப்கிரேட் பண்ணணும். அப்ப இதை வந்து தேவையான ஆட்களுக்கு மட்டும் இதை வச்சுட்டு அப்கிரேட் பண்றது நல்ல. இப்ப இந்த கிளாஸ்ல நிறைய பேர் ஜாயின் பண்றாங்க, 1500 பேர் ஜாயின் பண்றாங்கன்னா 1500 பேரும் மெச்சூர்டான ஆட்கள் இல்லை. அதுல கொஞ்சம் பேர் தான் மெச்சூர்டா இருந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. நாங்க என்ன செய்வோம்னா அந்த பெர்ஃபார்ம் பண்ற நபர்களை மட்டும் வச்சுதான் நம்ம என்ன செய்வோம், நம்மளோட கம்யூனிட்டியை பில்டப் பண்ணிட்டு வரும். ஏன்னா அவங்களால தான் எங்களோட இன்ஸ்டிடியூட்டுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும், எங்களுக்கும் ஒரு பெனிஃபிட் இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கும் அது ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். இது சும்மா வர பாக்குற இது பண்ற எல்லா டேர்ம்ஸையும் சொன்ன பிறகும் அவங்க வந்து அதை டேர்ம்ஸ் ஏற்கனவே சொல்லிடுவோம். பிரச்சனை தான், டேர்ம்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுவோம். பட் வந்து அவங்க அதை பார்க்க மாட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த டேர்ம்ஸுக்கே வந்து சொல்லுவாங்க, நாங்க இப்படி செய்யணும்னா. அப்ப பட் வந்து நம்ம ஏர்லியாவே அந்த டேர்ம்ஸ்ல அதை சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான்
இதுல இருக்கிற மெயினான விஷயம். ஸோ நீங்க knowledge இன்க்ளூட் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ற இடத்துல நீங்க எப்படி வேணாலும் ஆரம்பிங்க. லாங் டேர்ம் இதுல இருக்கிற மாதிரி நீங்க உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி கொள்ளுங்க. ரைட். அடுத்தது வந்து இதுல கிளாஸ்ல நீங்க கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணாலும் சரி, பிரைவேட்ல ஒர்க் பண்ணாலும் சரி, அல்லது ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜோ யூனிவர்சிட்டியோ எதுவா இருந்தாலும் சரி, அல்லது ஒர்க்ல நீங்க ஸ்ரீலங்காவில், அதாவது உங்களோட உள்நாட்டுல இருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, வெளிநாட்டுல இருந்து ஒர்க் பண்ணாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, இப்படி எந்த துறையில இருந்தாலும், வேலை இல்லைன்னாலும் பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டில் இருக்கிற நபரா இருந்தாலும் சரி, இப்படி எல்லா துறையில இருக்கிறவருக்கும் சூட்டபிளான ஒரு ஒர்க்னு சொன்னா அது இந்த ஆன்லைன் ஒர்க் தான். ஓகேயா? நான் பார்த்திருக்கிறேன். நான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் எங்கள்ட்ட இருக்கிறாங்க. ஓகே. அதே மாதிரி நான் 10,000த்துக்கும் மேற்பட்ட 6 வருஷமா நம்ம ரன் பண்ற மாதிரி பேசியிருக்கிறேன். ஸோ இதுல எனக்கு ஒரு விஷயம் தெளிவா விளங்குது என்னன்னா, இந்த படிப்புக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஏன்னா பிள்ளைகள் வந்து ஓஎல் ஃபெயில் ஆகின ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட் வந்து யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு ஆளுக்கு வந்து இந்த ஒர்க்கை சொல்லி கொடுக்குறான். அவன் 4 லட்சத்துக்கு மேல அதுல இதுல ஏர்ன் பண்ணியிருக்கிறான். டொப்ப லிஸ்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு கண்ட்ரிலையும். அந்த லிஸ்ட்ல வந்து இவ ஒரு பிளேஸ் ஒன்று இது பண்ணியிருக்கான். நான் நினைக்கிறேன் 20க்குள்ள ஒரு பிளேஸ் ஒன்று இது பண்ணியிருக்கிறான். ஓகே. ஸோ இதை அதே மாதிரி இந்த ஏர்னிங் பண்ணதுமே நாங்கள் ஒரு கன்செப்ட் ஒன்று சொல்லுவோம். நீங்க ஒரு இப்போ 30,000 நீங்க ஏர்ன் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னா அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ற கன்செப்ட் ஒன்று நம்ம சொல்லுவோம். ஏன்னா அந்த டபுள்னா அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஓகே. எங்களுக்கு தெரியும் மைக்ரோ டாஸ்கிங்கா இருந்தாலும் சரி, சேர்வையா இருந்தாலும் சரி, அல்லது ஏ இமேஜினேஷன் எந்த பிளாட்ஃபார்ம் எந்த இது இருந்தாலும் சரி, எங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் ஒரு இடத்துல வரும். ஓகே. இப்போ 1 ஹவருக்கு ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கை நாங்க கொஞ்சம் காலம் போக கண்டினியூஸா அந்த ஒர்க்கை நீங்க செய்தீங்கன்னா கொஞ்சம் காலம் போகக்குள்ள அது வந்து அரை ஹவரால முடிஞ்சிடும். அப்ப மிச்ச அரை ஹவர் உங்களுக்கு டைம் மிச்சமா கிடைக்குமே, அதையும் வந்து நாங்க இங்கே யூஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த கண்டினியூஸா பெர்ஃபார்ம் பண்றதுல இருக்கிற ஒரு பெனிஃபிட். ஓகே. அப்படி உங்களோட ஏர்னிங்ஸை நீங்க டபுள் ட்ரிபிள் எப்படி வேணாலும் பண்ணலாம். அதை இப்போ இவையும் யூஸ் பண்றான். ஓகே. ரைட். இப்படித்தான் நீங்க எந்த துறையில இருக்கிறவங்கனாலும் சரி, நீங்க இதை உருவாக்கிடுங்க. இது எல்லாருக்கும் சூட் ஆகிறதுனால எல்லாரும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. இப்போ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணலாம். கிளாஸ் ஜாயின் பண்ண நீங்க வெல் ஃபீச்சர் இருக்கு யூடியூப் சேனல் நீங்க சும்மா தேடி படிங்க. ஸ்கேம் விழுந்துறாங்க. அதை தெளிவாக விளங்கி கொடுங்க. ஓகே. வித்ரோ எடுக்கிறது காசு வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணுறது காசு கேட்க மாட்டாங்க. வித்ரோ எடுக்கிறது காசு கேட்க மாட்டாங்க. ஆட்கள் சேர்க்க சொல்ல மாட்டாங்க. உங்களோட கண்ணுக்கு முன்னுக்கும் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்கன்னு உங்களுக்கு விளங்கணும். பை பண்ற என்ன நடக்குது ஏரியா உங்களுக்கு விளங்குறல. செல் பண்ற என்ன நடக்குது ஏரியா நீங்க ஒண்ணு நினைக்கிறோம் ஒண்ணு நடக்கும். அப்படி இல்லை. இப்ப வேலை இருக்காரு, இந்த வேலையை ஒரு சொல்லுவார், இப்படி 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 ஸ்டெப் இருக்கு, இந்த ஸ்டெப் படி செய்யுங்க, நான் உங்களுக்கு பே பண்றேன். அந்த ஸ்டெப் படி நாங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா நமக்கு வந்து மணி வரணும். இதுதான் கான்செப்ட். இதை விட்டு நீங்க வேற எந்த ஒரு இதுலையும் நீங்க யோசிக்க கூடாது. அது உங்களுக்கு ஸ்கீமா தள்ளிவிட. ஸோ அதுக்குரிய கைடன்ஸை தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். எங்களோட கிளாஸ்ல இருக்கிற கட்டார் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஓகே ஒரு நிறைய ப்ரூஃப் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். எங்களோட கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய பேரை இவரும் உருவாக்கியிருக்காரு. நான் உருவாக்குறேன். நான் சொல்லி என்கிட்ட இருந்து உருவாகிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி நிறைய பேரை உருவாக்கியிருக்காரு. ஓகே. மணி மேக்கிங்ல. ஸோ அப்படியான ஒரு பர்சன் தான் இவர். ஸோ அவர் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு 2 லட்சத்துக்கு மேல. எவ்ரி டைம் வந்து சர்வே கம்ப்ளீட் பண்றதுல ரொம்ப இது பண்ணுங்க. நீங்க டைம்னு பாத்தீங்கன்னு சொன்னா சில ஆகலாம் அப்படித்தான் நல்லா சேர்ந்து போட்டு இது பண்ணி போட்டு டைம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ இவரை மாதிரி ஒரு டைம் எடுத்து செய்யக்கூடிய ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படி ஸ்ட்ரெஸ்ல வந்து கிளாஸ் கூட செய்யறாங்க. ஒரு வீக்ல ஒரு நாள் கிளாஸ் வந்து இந்த சர்வே ரிலேட்டடான கிளாஸ் ஒரு ஃபாரினர்ஸுக்கு செய்யறாரு. இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸ்ல இருக்கிறவங்களுக்கு சர்வே எவ்ரி டே வந்து ஒரு நாளைக்கு $70 $100 ஏர்ன் பண்றதுக்கும் என்ன வரும் சர்வே வரும். சர்வேங்கிற ஒரு ப்ராடக்ட் அல்லது சேவை சம்பந்தம் உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்பாங்க. அதுதான் சர்வே. அப்படி ஒரு கான்செப்ட் ஒன்றுல இது பண்றாரு. ஸோ இது போல நீங்களும் ஆன்லைன்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம மணி மேக் பண்ணணும். யாரோட தலையீடும் இருக்கக்கூடாது. யாரையுமே நீங்க இது பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சொன்னா கட்டாயமா நீங்க வெல் ஃபீச்சர் அகாடமியில ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க உங்களுக்கு இது சம்பந்தமான A to Z கைடன்ஸை ப்ரொவைட் பண்ணுவோம். இதுல வந்து நாங்க காப்பி பேஸ்ட் பண்ற டேட்டா என்ட்ரி, டேட்டா கலெக்ஷன், இன்கம், ஃப்ரீலான்சர் இப்படி எல்லாமே இது பண்றோம். இது 2 பிரிச்சிருக்கோம். ஒன்று ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்று பெசிவ் இன்கம் ஸ்கீம். ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னா நம்ம ஜாயின் பண்ணவே ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு, அடுத்து ஒர்க் பண்றதுதான். இதுல ஒர்க் தேடணும், ஒர்க் அவைலபிளா இருக்குமா, வேலைக்கு வெயிட் பண்ணணுமா அப்படிங்கிற எந்த ஒரு கன்செப்டும் இல்லை. ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். இன்னொரு கன்செப்ட் பெசிவ் இன்கம். ஒரு டைம் தான் நம்ம இந்த இமேஜ் ஜெனரேஷன், வீடியோ ஜெனரேஷனை பண்ணுவோம். கண்டினியூஸாக எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்துட்டே இருக்கும். அது ஒரு கன்செப்ட் போகும். ஸோ இப்படி எல்லா வகையிலையும் நாங்கள் மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு சூட்டபிளான ஒரு பிளேஸ் தான் இது. ஸோ தேவையானவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வாட்ஸ்அப் பண்ணி ஷேர் பண்ணுறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது சம்மந்தமான மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். மணி மேக்கிங்கில் ரியலான ட்ரஸ்டபிளான வெப்சைட்ஸ்களில் நாங்கள் மணி மேக் பண்ணணும். அதில் உண்மையான நாலேஜை யூஸ் பண்ணிட்டு இதுலேருந்து நான் க்ரோத் ஆக நினைக்கிறவங்களுக்கு வெல் ஃபீச்சர் அகாடமியில் நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட் ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். வெல் ஃபீச்சர் அகாடமி யூடியூப் சேனல் கூகுளில் போய் ரிசர்ச் பண்ணிங்கன்னா யூடியூப் சேனல், சோஷியல் மீடியா பாய்ஸ் வரும். இதில் யூடியூப் சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. எங்களுக்கு பாட நிர்வாண வேலைகளுக்கான அதை செக் பண்ணுங்கள்.
சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்குது. அதே மாதிரி மணி மேக்கிங் சம்மந்தமான ரியலான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். ஸோ நீங்கள் ஒன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நோட் சொன்னால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நம்ம இது பண்ணுவோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனல் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா பயோஸில் போட்டிருப்பேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பாருங்கள். அந்த டெலிகிராம் சேனலில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் இருக்குது. பின் பண்ணியும் வச்சிருக்கிறேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃபை பின் பண்ணி வச்சிருக்கிறேன். நம்ம 6 வருஷமா ரன் பண்ணுறோமே, 6 வருஷமா ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது மாதிரி ஒர்க்கிங் வீடியோ குரூப் எக்ஸஸ் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும். நீங்கள் 1 மாதம் 2 மாதம் இல்லை, மினிமம் 30,000 பண்ண மாதிரி கிளாஸ் நடந்து அந்த 30,000 ஒன்ஸ் ரீச் பண்ணால் அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுற எப்படியா இல்லை நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுற எப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவோமா. ஸோ தேவையானது வாட்ஸ்அப் பண்ணுங்க.